ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, பாசம் மிகுந்த உனக்கு நானே அடிமையாகி நிற்கிறேன். ஆனால் இதை புரிந்து கொள்ளாத இந்த மனித ஜென்மங்கள் உனக்கு பகையாளியாக மாறியிருக்கிறார்கள். ஆத்திரத்திலும் கோபத்திலும் நீ விடும் ஒரு சில வார்த்தைகளால் நீ தவறான மனிதன் என்று நினைத்து உனக்கு பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளம் முழுக்க நல்ல எண்ணங்களை வைத்துக்கொண்டு அந்த முன்கோபத்தால் அனைவரையும் எதிரியாக மாற்றிவிட்டு இப்படி தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயே என் தங்கமே. யாருக்கும் எந்த துரோகமும் நினைத்ததில்லை. எல்லோரையும் தன் குடும்பமாக நினைக்கும் உன் எண்ணம் உன் கையில் இருந்தால் அத்தனையும் கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுத்து அவர்களை சிரிக்க வைத்து மகிழ வைத்து பார்த்து ரசிப்பவன் நீ. இப்படி இருக்கும் உன்னை கெட்டவன் என்ற முத்திரைகள் கொத்தி உன்னை தள்ளி வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அளவைத்து என் தங்கமே. யாருமே அழக்கூடாது என்று நினைக்கும் உன்னை அளவைத்து பார்க்கும் கூட்டம் முட்டாள்கள் என்றுதான் சொல்வேன். தங்கமே, உன்னையும் மறந்து நீ பேசும் வார்த்தைகள் ஒரு சிலது அவர்களின் மனதில் பட்டு அதையே வஞ்சமாக்கி உன்னை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு துணையாக இருப்பது யார் தெரியுமா? உன் உடன் பிறந்தவர்களில் ஒன்று. தங்கமே, நான் சொல்வதை கவனமாக கேள். எல்லோர் மீதிலும் அன்பு வைத்து மிகுந்த பாசத்தோடும் பரிவோடும் பார்த்து வந்தாய். தந்தைக்கு தந்தையாகவும் தாய்க்கு தாயாகவும் இருந்து உன் உடன்பிறப்பை கவனித்து வந்தாய். இப்போதும் அப்படித்தான் நினைத்து வருகிறாய். என்ன, உனக்கே பிரச்சனை என்றும் போது மற்றவர்களுக்கு எப்படி நீ செய்வாய்? கொடுக்கும் வரைதான் எல்லோரும் இங்கே நல்லவர்களின் தங்கமே. இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அனைவருமே இங்கே பகையாளியாக மாறிவிடுவார்கள். உன் உடன்பிறப்பும் அப்படித்தான் உன்னை தவறாக நினைத்து கொண்டு சேரக்கூடாதவர்களோடு சேர்ந்து செய்யக்கூடாதவைகளை உனக்கு செய்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய குலத்தை காக்கும் குலதெய்வத்தையும் கட்டி போட்டு தெய்வத்தின் அனுகிரகமும் உனக்கு வரக்கூடாது என்று தெய்வத்தையும் கட்டி போட்டிருக்கிறார்கள். யாரென்று நீ உன் மனதில் இப்போது யோசிக்கும் நேரம் உன் ஆழ் மனதில் நான் பேசுவேன். அவரை அடையாளம் காட்டுவேன் என் தங்கமே. இப்படி அக்கிரமக்காரர்கள் சூழ்ந்திருக்கும் இந்த நேரத்தில் கவலை என்று இருந்து விடாதே. கவலையை ஒரு புறமாக தள்ளி வைத்துவிட்டு நீ கவலைப்பட்டால் இங்கே எதுவும் மாறப்போவதில்லை என்பதை புரிந்து கொண்டு அதற்குண்டான முயற்சிகளை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அழிப்பவர்கள் அழித்து கொண்டுதான் இருப்பார்கள். அழிந்து கொண்டுதான் நீயும் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை நம்பி உன்னோடு இருக்கும் உன் உறவுகளை, உன் கட்டிய உறவை நீ காப்பாற்ற வேண்டாமா? தங்கமே, வாழ்க்கையில் இன்னும் அதிகம் அதிகம் செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். இதையே பெரிதாக நினைத்து அமர்ந்து விடாதே. அங்கிருந்து எழுந்திரு. தெய்வத்தை வணங்க முடியவில்லை என்று காரணத்தை கூறாதே. எழுந்து முயற்சி செய். தினமும் வீட்டில் தீபம் ஏற்று தெய்வத்தை கையெடு. குலதெய்வத்திற்கு காணிக்கை முடிந்து குலதெய்வத்தை அழைத்து விடு. குலதெய்வத்தை தேடி நீ போ. இது எல்லாம் செய்தால் உன் வாழ்க்கையில் அக்கறவும் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் அழிவார்கள். தெய்வ சக்தி உன்னோடுதான் இருக்கும். உன் வாழ்வை காப்பாற்றிக் கொள்ளின் தங்கமே. அதற்கு உன் தாய் உனக்காக வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பிராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு. அக்கிரமக்காரர்களை அழித்து ஜெயித்து உன் வாழ்க்கையில் வெற்றி அடைவாய். ஓம் சக்தி. நன்றி.